யார் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. என் அச்சும்மா வந்துட்டு 2 நாள் வீட்டுக்கே வரல. என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தா, புள்ள வந்துட்டு அன்னைக்கு நான் வந்துட்டேன். என் சைக்கிள் பார்த்தோன்னே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. இது நம்ம பப்பு சைக்கிள் சொல்லிட்டு குடு குடு குடுன்னு வந்து நிற்கிறான். பார்த்தா மூஞ்சி ஃபுல்லாக காயம். பார்த்தீங்கன்னா புள்ளையோட கால் யாரோ உடச்சி அனுப்பியிருக்காங்க. இந்த கால் இருக்குல்ல, இது பார்த்தீங்களா, யாரோ அப்படியே நல்லா நசுக்கிட்டாங்க. நல்லா நசுக்கி அதுக்கு மஞ்சள் யார் போட்டு விட்டுருக்காங்கன்னு தெரியல. இந்த கால் பார்த்தீங்களா, நல்ல மேடாக நல்ல சாஃப்டாக எப்படி இருக்குது. ஆனால் இதோட பாதம் பார்த்தீங்களா, இந்த பாதம் அப்படியே இந்த கீழே நசுக்குனதுனால இது இங்கே போயிடுச்சு. அதனால் தலை நோண்டி நோண்டி நடக்கிறாரு. உண்மை சொல்ல போனால் நாம் மனுஷனாக பிறந்துட்டோம். நம்மளுக்கு என்ன தேவையோ நம்ம வேலைக்கு போய் சம்பாரித்தா நம்மளுக்கு தேவையை பூர்த்தி பண்ணிக்கலாம். இல்லை நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டால் நம்மளுக்கு எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் நம்மளுக்கு சில சொந்தக்காரங்க ரொம்ப பாசமாக, சில சொந்தக்காரங்க அவங்க நம்மளுக்கு தேவையான சில விஷயம் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் இவங்க யார்கிட்ட போய் கேட்பாங்க? இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரே விஷயம் என்ன தெரியுமா? பாவமாக போய் எங்கேயா நின்னா நம்மளுக்கு ஏதாவது கிடைக்குமா? யாராவது நம்மளுக்கு ஏதாவது கொடுக்க மாட்டாங்களா? 3 வேளை சாப்பாட்டில் ஏதாவது ஒரு வேளை சாப்பாடு நம்மளுக்கு கிடைக்குமா? அதுவே இவங்களுக்கெல்லாம் பெரிய விஷயம். அந்த போராட்டத்தில் இதை மாதிரி வீரத்தழும்புகள் அடிக்கடி கிடைக்கிது. தயவு செஞ்சு கேட்குறேன், உங்களால் முடிஞ்சால் மட்டும் இவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. அதுக்குன்னு காயப்படுத்தி ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க. ஒரு வேளை போராட்டமே இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இவங்க மனுஷனாக பிறக்கல. கொஞ்சம் பார்த்து செய்யுங்களேன், பாவம் இல்லை?